வெல்கம் டு கேக் அண்ட் பேக் ரெசிபீஸ். இன்றைக்கி வீடியோவில் குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்வீட் ரெசிபியான சீனி மாவு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணுங்கள். அது நல்லா ஹீட் ஆகினதும் அதில் கிரேட்டட் கோகோனட் ஒரு 3/4 கப் மாதிரி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி அதை வறுங்க. அது வறுக்க வேணும், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு. மிச்சம் டார்க் கலர் சேஞ்ச் ஆக தேவையில்லை, லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்க வேணும் மீடியம் ஃப்ளேமில். நீங்கள் என்ன கப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் தான் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் மெஷர் பண்ண வேணும். இது போல் ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதை நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஈரலிப்பெல்லாம் இல்லாமவே ட்ரையாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதை ஆற விடுங்க. இப்போ இது போல் ஒரு பேனை மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணி அதில் 50 கிராம் பட்டர் இல்லாட்டி கீ ஆட் பண்ணுங்கள். நான் கீ யூஸ் பண்ணுறேன். கீ மெல்ட் ஆகினதும் அதில் நாங்கள் கோகோனட் மெஷர் பண்ணின சேம் கப் யூஸ் பண்ணி 1 கப் வறுத்த அரிசி மாவு சேர்க்கணும். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் போல் இதை வறுக்க வேணும். அரிசி மாவோட பச்சை வாசம் போகும் வரைக்கும். மறந்துடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க, இல்லைன்னா அரிசி மாவு கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ இதுக்கு 3 ஏலக்காய் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து தொடர்ந்து வறுக்க வேணும். தொடர்ந்து இது போல் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துட்டு இதுக்கு நாங்கள் ஏற்கனவே வறுத்து வச்ச கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணுங்க. அதே கப் யூஸ் பண்ணி சீனி 3/4 கப் ஆட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் மாதிரி இதே வருங்க. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணி இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேருங்க. இது ஆறும் வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இருங்க, இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகும். இதை இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பவுடர் ஆகிற வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுங்க. இதை நீங்கள் எவ்வளோ பிளெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லா வரும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுங்க. இது போல் எல்லா சீனி மாவையும் பிளெண்ட் பண்ணுங்க. இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சம் ஈஸியான, வாயில் போட்டதும் கரைஞ்சி போகக்கூடிய ஒரு குயிக்கான சீனி மாவு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.